ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது மண்டே மார்னிங். சண்டே வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வந்து ட்ரெஸ்ஸு சாரீஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வீட்டுக்கு வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் கோயில் விசேஷம் இதெல்லாம் வர்றதுனால சரி ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி பிளாக் கலரில் இது வந்துட்டு என்ன கிளாத் அப்படின்னா காட்டன் கிடையாது, டிஷ்யூ கிளாத் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, என்ன சொல்கிறது, பாப்கார்ன் கிளாத்துன்னு சொல்லுவோம்ல, பாப்கார்ன் குர்த்தி மெட்டீரியல். அந்த மெட்டீரியலில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் சிம்பிளாக ஒரு எலகண்ட்டாக நல்ல பியூர் பிளாக் அட்ராக்டிவ் பிளாக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் காப்பர் கலரில் பிங்க் மிக்ஸ்டு ஒயிட் மிக்ஸ்டு மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. ஹேண்டுக்கும் வந்து அதே டிசைன் சூப்பராக இருந்துச்சு. அவங்கக்கிட்டே வந்துட்டு இந்த சாரியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சுடிதாரோட ரேட் வந்து 900 சம்திங் சொன்னாங்க. ஸோ 3 பீஸ் செட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து உள்ள அந்த கிளாத் வந்து பாப்கார்ன் கிளாத்தாக இருந்ததுன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, உள்ளே வந்து நல்ல குவாலிட்டியான லைனிங் கொடுத்து அந்த ஸ்டிச் பண்ணுறப்ப அதெல்லாம் ஒரு சைடு இழுத்துட்ருக்கும், ப்ராப்பராக வந்து இருக்காது. காட்டன்னா ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டிச்சிங் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருந்துச்சு அந்த சுடிதாரோட லுக்கு. ஸோ அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்துட்டு சாரீ ஃபுல்லாக வந்து டார்க் க்ரீன் கலர், அதில் வந்து கோல்டன் ஷேடு வர மாதிரி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கோல்டன் கலர் மாதிரி தான் தெரியும். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் அது வந்துட்டு ஷேடு மட்டும்தான் டார்க் நல்ல ஒரு க்ரீன் கலரில் மேங்கோ எல்லோ கலரில், அதாவது காப்பர் கலர் மாதிரி அதில் வந்து பார்டர் கொடுத்துருந்தாங்க. ப்ளவுஸ் வந்து சின்ன சின்ன புட்டா வச்சுது. அந்த உள்ளே இருக்கிற டிசைன் பல்லக்கு டிசைன் வந்துட்டு வீவிங்லேயே வந்து பண்ணியிருக்காங்க, ஃபாயில் பிரிண்ட் கிடையாது. ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்துட்டு அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வர்றதுனால மே மந்த்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ சீருக்கெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி கையோடு அவங்க வீட்டில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து சுடிதார் வந்து போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் சாரியும் வந்து எடுத்துகிட்டு காமிச்சிட்டு திரும்ப எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மார்னிங் ஆஸ் யூஷுவல் வந்து துணி வந்து காய வச்சுட்டு ரொட்டீன் ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்கு. கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது தான். அதாவது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கணும். அதாவது திடீர்னு ரைஸ் ஆகிறது, அப்புறம் வந்து திடீர்னு கம்மியாகிறது, இந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆகுது கம்மியுது. இப்போ அந்த இது வந்து உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஸோ அதனால் எதையுமே டிபெண்ட் பண்ணி வந்து வர்றதில்லை. ஒரு சிலர் பார்த்தோம்னா அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க யாராவது சப்போர்ட்டாக இருந்தாங்களோ எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டு. இப்போ வீட்லேயே வந்து அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் அவங்களோட கான்ஃபிடென்ட்டே. ஃபுல்லாக அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க எதுனாலும். ஸோ அதனால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க யாரோ ஒருத்தர் கூட இல்லை, அவங்க சப்போர்ட் இல்லை அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் குறையும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். இப்போ வந்துட்டு என்கிட்ட பணம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். ஸோ அது வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் லெவல் குறையும். அதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, என்னால் நிறைய வேலை செய்ய முடியும், இவ்வளோ நாள் நிறைய வேலை செஞ்சேன் அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கம்மிஞ்சிரும். ஸோ அதனால் அது அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். பர்மனெண்ட்டாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யணும். ஸோ யாரோட இதுவும் இல்லாமல் அல்லது இருக்கோ முழுசாக எதையும் வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாமல் முழுசாக எனக்கு பிடிச்சது என்னவோ அதை மட்டும் வந்து செய்யறதுக்கு யாரோட தடையும் இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து அது வந்து யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரே லெவல் கான்ஃபிடென்ட் லெவல் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகவும் கம்மியாது, ஜாஸ்தியாகவும் ஆகாது. ஸோ நான் நினைக்கிறத கண்டிப்பாக வந்து செய்வேன். நான் நினைக்கிறத என்னோட இஷ்டம், என்னோட விருப்பத்துக்கு என்ன நான் நினைக்கிறேனோ அதை வந்து நான் செய்வேன். அதுக்கு எந்த இதுவும் வந்துட்டு இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் வந்து அந்த இதை செய்வேன். ஸோ என்னோடய விருப்பம் என்னவோ அதை நான் செய்வேன் அப்படின்னு மாதிரி ஒரு உங்களுக்குள்ள ஒரு தாட் அதாவே நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்குமே உங்களுக்கு ஒரே லெவல் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ புதுசாக ஒன்று ரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, புதுசாக ஒன்று கான்ஃபிடென்ட் லெவல் வந்து போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை. ஸோ ஒரு லெவலாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதுவும் கேட்டிருந்தாங்க, அதாவது கண்டென்ட் இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்பெல்லாம் அவங்க கமெண்ட் பண்ணி ஏதாவது இந்த மாதிரி கேட்குறப்போ எனக்கு தெரிஞ்சது 2 ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பேன். அவங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க, என்னென்னா நைட்டி போடுறத வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டாலும் இருக்கிற இடத்த பொறுத்து, நம்ம இருக்கிற ஊரை பொறுத்து அது வந்து மாறும். ஸோ அதனால் வந்து நீங்களாக உங்கள் மனசை அதை வந்து மாற்றிக்கோங்க. எது போட்டாலும் சிம்பிளாக எலகண்ட்டாக சூப்பராக இருக்கணும், நீட்டாக பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ட்ரெஸ் சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. எவ்வளோ வெரைட்டி ட்ரெஸ்ஸஸ் பேரே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல, அந்தளவுக்கு வந்து கன்வீனியண்ட்டான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நைட்டிஸ்க்கெல்லாம் கூட நைட்டி மாதிரியே வந்து லாங் கவுன் அந்த மாதிரியெல்லாம் இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் ட்ரெஸ்ஸும் இருக்குது. நைட்டி போடுறதுனாலும் ப்ராப்ளமே இல்லை, நீங்கள் வந்துட்டு நைட்டியே போட்டுக்கலாம். சிம்பிளாக எலகண்ட்டாக இருந்தனாலும் அதே இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து பழக்கத்தை மாற்றுறது தான். ஸோ இதுக்குன்னு புது டெக்னிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் வெயிட் லாஸ்க்கும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நான் பெருசாக வெயிட் லாஸ் எதுவும் பண்ணல, ஏதோ ஒரு சுகர் கமிச்சு பார்த்தேன், அது வந்து ஒரு 2 kg 3 கிலோ கமிஞ்சுது. ஸோ அதுக்காக நான் அதை வந்து எல்லாத்துக்கும் சொல்லலாம், அதுக்காக வெயிட் லாஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு எல்லாம் இல்லை. ஸோ அதையும் வந்து கேட்டிருந்தாங்க. அதான் ப்ராப்பரான ஒரு டைட்டீஷியன் அந்த மாதிரி நீங்கள் போகிறது தான் பெஸ்ட்டு. நான் சும்மா அந்த மாதிரி ஆனதுனால நான் வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் இதே ஃபாலோ பண்ணுங்கன்னு கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து ஒரே லெவலில் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஃபேமிலியில் என்ன சமைச்சு கொடுத்தாங்களோ, என்ன இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி அப்படியே அதே லெவல் இதை வந்து மாற்றாமல் நம்ம பரம்பரைக்குன்னு ஒரு உணவு செட்டப் இருக்கும் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு புதுசாக ஒரு கடை வந்திருக்கு, ஒரு ஹோட்டல் வந்திருக்கு, புது டிஷ் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஆனால் அது அடிக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கணும். எல்லாமே ஒரு அளவோட, அதாவது சின்ன வயசுலேருந்து நம்ம சாப்பிட்டோம், அது வந்து டோட்டலாகவே வேறு இல்லையா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏஜுக்கு தகுந்த வெயிட் போட தான் செய்யும், அது வேறு விஷயம். மற்றபடி நான் புது ஊருக்கு போயிருக்கேன், புது வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன், அங்கே இதுதான் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும், புது ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போது நிறையா வந்து வெளியிலலாம் வந்து நிறையா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஹைஜீனிக் நல்லா ஹைஃபையான ஃபுட்டு, லக்ஸுரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர்த்த வந்து சடனாக சேஞ்ச் ஆகிருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதனாலே நிறைய பேர்த்துக்கு வெயிட் போடும், திரும்ப எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் என்ன ஃபுட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை ஸ்டார்டிங்லேருந்து பண்ண ஆரம்பித்தோம்னாவே போதும். வெயிட் லாஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே வந்து இது இல்லை, ஏன்னா வெயிட்டே வந்து போடாது, ஆவரேஜாக அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்லேயும் எப்போவுமே ஒரே மாதிரி மியூச்சுவலாக மெயின்டைன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ரொம்ப ஓவராக வந்துட்டு அட்டாச் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மான்னு இது பண்ணிகிட்ருக்கிறக்கும், எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறக்கும் இது இல்லை. ஒரு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணிங்கனாவே போதும். இதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ அது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ புதுசாக என்னென்னமோ வந்து சாப்பாட்டு ஐட்டம் வருது, நிறைய கடைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா டெம்ப்ட் ஆக தான் செய்யும். ஸோ அதுக்காக அதெல்லாம் மாற்றிருந்தோம்னா கூட திரும்ப நம்ம பழைய ஃபுட்டு இதை வீட்லேயே செய்ய ஆரம்பிக்கலாம். வீட்லேயே வந்து நிறையா புதுசாக வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது பழக்கத்தை வீட்லேயும் நம்ம கொண்டு வரக்கூடாது. நம்ம பழைய அம்மா அப்பா என்ன செஞ்சாங்களோ அதுபடி செஞ்சாவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.